அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்றைக்கான எபிசோடு நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? விக்காவுக்கான சீனாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தோம். விஜய் காவேரியும் சீனே இல்லையே. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? இந்த மாமிக்கு இருந்த டவுட்டு கிளியர் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க இன்றைக்கி. ஆனால் சாரதாவை திட்டணுன்றதுக்காகவே இன்றைக்கி எபிசோடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சாரதாவோட ரியாக்ஷன், மாமி கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாமே கடுப்பாக வர மாதிரி இருந்தது. என்னங்க நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? விக்காவோட சீன்ஸ்லாம் கொண்டு வாங்க, விஜய் காவேரி அவங்க பேசணும் அப்படின்னு. அதை விட்டுட்டு காவேரி சொல்லவே மாட்டாங்க போல தெரியுதே. அட்டா பாவீங்களா, இதை வச்சே கொண்டு போகிறீங்க, தெரிஞ்சு போச்சு. மாமி இப்போ வீட்டுக்கு வந்ததோடு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன கேட்குறாங்க? வெண்ணிலாவுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? வெண்ணிலாக்கிட்ட நம்ம கல்யாணம் ஆனதை சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் சொல்லலை அப்படிங்கிறாரு. எப்போ சொல்ல போகிறீங்க, ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய்கிட்ட பதில் இல்லையே. பாவமாக முழிச்சிட்ருக்காரு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி சீனே நாங்கள் எதிர்பார்த்ததே வரலையேங்க. நாளைக்கு சீனுமே வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. காவேரி விஜய்கிட்ட கோவமாக பேசிட்டு அவங்க கிளம்புறாங்க அப்படிங்கிறது தான். விஜய்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விஜய் பேச விடுவாங்க. என்ன காவேரி, எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், எதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லு, அதுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் உன்னை மீட் பண்ண நினச்சேன் அப்படிம்பாரு. ஆமாம், வெண்ணிலாவை பார்க்க போயிருந்தீங்களே, வெண்ணிலாவுக்கு சரியாயிடுச்சு, அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டிங்களா, அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்ல போகிறாங்க. சொல்லும்போது விஜய்க்கு கஷ்டமாக இருக்க போகுது. நம்ம சொல்லணும்னு நினைக்கிறா காவேரி. இப்போதைக்கு எப்படி சொல்கிறது? அவள் பழசெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துகிட்ருக்கு, மயங்கி விழுந்துடுறா. நம்ம போய் எதையாவது இடையில எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல போக ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் யோசிக்கிறது கரெக்டான விஷயந்தான். நேற்றுக்கு எபிசோடு கூட நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி எபிசோடில் மாமா, மாமி, விஜய் ஓகே. அங்கே மேலே போய் பார்த்தா சாரதா. ஆத்தி, இந்த சாரதா பேச்சை காது கொடுத்து கேட்க முடியலங்க, அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடியாது, ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே அந்த தைரியமாக. என்னான்னு, இந்த விஜய் பையன்தான் என் பொண்ணு காலத்தில் தாலி கட்டினார், அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுதான் என் மகளை கூட்டு வச்சுருக்கேன், தாலியை கலட்டுறதை பற்றி மகக்கிட்டே முடிவு விட்டுட்டேன் அப்படிங்கிறான். அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றது தெரில, தாலியை கலட்டுறதுக்கு முடிவு கொடுத்துருக்கான். நீ காவேரி முடிவு எடுக்க விட மாட்டேங்கிற, பிறங்கிட்ட அவள் முடிவு எடுப்பா. அவகிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னா எங்கிட்ட போய் கொடுத்த? ஒன்றும் கொடுக்கல அப்படிங்கிறத நம்மளோட கேள்வியாக இருக்குது. காவேரி ஏதாவது ஒரு முடிவு, ஏதாவது டிசிஷன் எடுக்கும் போது போய் தடையை போட்டு விட்டுற சாரதா. என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் கஷ்டம்தாங்க இந்த சாரதாவை நினச்சி. ஏம்மா இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேணாம் சாரதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு. பாவம் சின்ன பிள்ளைங்களை எதுக்கு இந்த படித்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. காவேரி விஜய் பார்க்கும்போது இந்த சாரதாவுக்கிட்ட கேட்கணும்னு தோணுது. பாட்டி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. மாமிக்கிட்ட விஜய் பேசினது, மாமாக்கிட்ட விஜய் பேசினது எல்லாமே சூப்பராக இருந்தது இன்றைக்கி. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க காம்பினேஷன் பக்காவாக இருக்குங்க எப்போயுமே, இல்லையா? அவங்க காம்பினேஷன் அப்படியே செம்ம அல்டிமேட்டாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனால் எவ்வளோ வாட்டி சிரிச்சிருப்பாங்க, நான் தான் யோசிப்பேன் நான் எப்போயுமே. நம்ம பார்க்குற போதே நமக்கே சிரிப்பு வருது. அவங்க சீரியஸான விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க இல்லையா, அது நமக்கு காமெடியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல விஜய்க்கும் மாமிக்கும் மாமாவுக்கும் காம்பினேஷன் என்னம்மா இப்படி சொல்கிறேன், மாமி அவள் தான் என் ஒய்ஃப் மாமி, நிஜமான தாலி போட்டுட்டு இருந்தால அப்படிங்கிறது. அவங்க 3 பேரோட காம்பினேஷன் அல்டிமேட்டு, அடிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக ஃபன் பண்ணியிருப்பாங்க. நிஜமாக எனக்கு பிடிச்சிருக்கு மாமியோடது. மாமி மாமா காவேரிக்கு கூட காம்பினேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வராங்க. ஆனால் மாமா, விஜய், காவேரி, இது மாமி, இவங்க 3 பேர்த்துக்குமே இதுவரை சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே சக்ஸஸ் தான்.
எல்லாமே நல்லா சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய விஷயம். நம்மளோட மாமிக்கும் விஜய்க்கும் செம்ம காம்பினேஷன். அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா எங்களை மாமின்னு கூப்பிட்டு எங்களை மாமா வேலை பார்க்க வச்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி போய் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்னன்னு, காவேரி எங்கள் ஆற்றுல தான் இருக்கான் விஜய், உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, நீ வா உடனே அப்படின்னு. காவேரி வர்றாங்க. சரி இப்போ என்னன்னு பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு வராங்க. வர்றப்போ அதோடு தான் இருக்கேன். அது லாஸ்ட்டு போர்ஷனில் கொண்டு நாளைக்கு என்ன பேச போகிறாங்க, நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறது நடக்காது அப்படிங்கிறது என்னோடது. கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது காவேரி வெண்ணிலா மேட்டரை பேசி விஜயை டல் பண்ணிடுவாங்க, டல்லாகிடுவார். அவர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். காவேரி கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க போலங்க. ஐயோ, நம்ம மக்கள் விகா ஃபேன்ஸு மனசில் சொல்லுங்கன்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும். ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு இல்லைங்க, இது போக 6 மாதத்துக்கு அப்படிங்கிறது தான் என்னோடது. கண்டிப்பாக விஜய்கிட்ட இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. வெண்ணிலா மேட்ரை சால்வ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா காவேரி. வெண்ணிலாவோட ட்ராக் வந்திருக்கு, வெண்ணிலாவை பற்றி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வெண்ணிலாவை பற்றி சொல்லணும். வெண்ணிலாக்கிட்ட போகிறாரு விஜய். வெண்ணிலாவே கால் பண்ணாலும் கால் பண்ணிடுவாங்க, எங்கே இருக்க விஜய், வா விஜய் அப்படின்னு. வெண்ணிலாக்கிட்ட சரி நம்ம போய் சொல்லலாம் அப்படின்ட்டு விஜய் வரப்போ வெண்ணிலாவுக்கு அவங்க சுச்சுவேஷன் எந்த மாதிரி அமையுதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் இப்போதைக்கு விஜய் சொல்ல மாட்டாருங்க. எதுக்குன்னா அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருதா, அதனால் விஜய் சொல்லவும் குத்தம் இல்லை. அவர் மேலேயும் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பாவம் அவர் ஏதாவது பேசலான்னு நினைக்கும் போது, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் போது அந்த வெண்ணிலாவுக்கு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. அப்புறம் அவரால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. பாவம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா விஜய் தான் பாவம். எனக்கு தெரிஞ்சு விஜய் பரிதாபத்துக்குரிய நிலமையில தான் இருக்கார் அப்படிங்கிறதான். காவேரிக்கிட்டையும் புரிஞ்சுக்கிறாங்க. காவேரி புரிஞ்சுப்பா அப்படின்னு சொன்னாலுமே நான் உங்களை புரிஞ்சுக்கிறேங்க, ஆனாலும் நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க இல்லையா. அதை தான் கேட்குறாங்க காவேரி. நீங்கள் வெண்ணிலாக்கிட்ட சொல்லுங்கள், சொன்னாதாங்க அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் சொல்லாமல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக காவேரிக்காக நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல போவாரா அப்படின்னு சொல்லி தோணுது. கண்டிப்பாக காவேரிக்காக போய் சொல்லுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்ல போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க வெண்ணிலா. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். சரி இப்போ சொல்லக்கூடாது, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு. அப்போ ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதான். இப்போதைக்கு வெண்ணிலாக்கிட்டையும் விஜய் சொல்ல மாட்டார். காவேரி விஜய்கிட்டையும் நீங்கள் அப்பா ஆயிட்டீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது எப்போ முடியுதோ எப்போ நடக்குதோ அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் டைரக்டர் கொடுப்பாரா என்ன மக்களே சொல்லுங்கள்? கொடுக்க மாட்டாருங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க டைரக்டரை பற்றி? ஒன்றும் நடக்காது. ஏதாவது போஸ்ட் அப்பப்போ எடிட்டர் சைட்லேருந்து நமக்கு போஸ்ட் வரும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஏதாவது போஸ்ட் வரும், அவ்வளோதானே தவிர்த்து காவேரி விஜய்கிட்ட நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்ஸு இப்போதைக்கு கிடையாது. அவங்களா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களா எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க காவேரி அப்படிங்கிறதான் எனக்கு கிடைச்ச தகவல். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மக்களே? ஆனால் வெண்ணிலாக்கிட்டையும் பேச ட்ரை பண்ணுவார் விஜய், ஆனால் அவராலையும் பேச முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பாவம் தான். இப்போ காவேரி எந்த அளவுக்கு அவங்க அம்மாக்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்களோ அந்தளவுக்கு விஜய் 2 பக்கமே கஷ்டப்படுறாரு. 2 பேருமே நம்ம இந்த மாதிரி காவேரி இதால் கஷ்டப்படுறாளே அப்படிங்கிற ஒரு வருத்தம் படுறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாக்கிட்ட நம்ம சொல்லலாம்னு நினைக்கும் போது வெண்ணிலா மயங்கி விழுந்துடுறா. அவகிட்ட எப்படி சொல்கிறது, சொன்னால் எந்த மாதிரி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாரு இல்லையா. அந்த பயத்தெல்லாம் விஜய் தூக்கி போட்டால் தான் நடக்கும் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்குன்னு கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் முடிச்சு விட்டு தான் கதை இழுப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்ப்போம் சரிங்களா.
நம்மளோட மகாநதி இப்போ எந்த வழியெல்லாம் அந்த நதி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு நதி வந்து எந்த இடத்துல நிற்காது, அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். சரியா? அது மாதிரி இருக்குது, பார்ப்போம்.